இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்கு எதுக்கு நேர்ல வந்தீங்க? போன்ல கூட சொல்லிருக்கலாமே. அதோட தனியாவா வந்தீங்க? ஆமா, தனியா தான் வந்தேன். ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வர வேண்டாமா? உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, உங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்கள யாரையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லங்க, நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஆபரேஷன் முடிச்சு கண் முடிச்சு பாக்குறப்போ நீங்க அங்க இல்ல. அதான் உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக இப்படியா? உடம்பு முழுசா குணமாகறதுக்குள்ளேயா வருவீங்க? அதோட நான் நன்றி எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யறது இல்ல. என்னால முடிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான். என்னோட பிளட் குரூப் பாம்பே OH. அந்த பிளட் குரூப் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடவுளால உங்க மூலமா அந்த பிளட் குரூப் எனக்கு கிடைச்சு ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சு நான் பொழைச்சிட்டேன். எனக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தின உங்களை எனக்கு உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. வீட்ல சொன்னா குணமானதுக்கு அப்புறம் போலான்னு சொல்லுவாங்க. அதான் யார்கிட்டயும் சொல்லாம நானே வந்துட்டேன். நான் உங்களை காப்பாத்தினேன்னு சொல்றதை விட உங்க புருஷன் தான் உங்களை காப்பாத்தினாருன்னு சொல்லணும். உங்களுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு யாரோ 2 பேர் என்ன கடத்திட்டு போய் ஒரு ரூம்ல என்ன அடைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாரு. 2 பேரும் உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களா? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க ஹஸ்பண்ட் நான் இருக்கிற இடத்த எப்படியோ தெரிஞ்சு வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லனா நான் பிளட் கொடுக்க வந்திருக்கவே முடியாது. அவருக்கு உங்க மேல ரொம்ப லவ்னு நினைக்கிறேன். அப்படியா? எதை வச்சு சொல்றீங்க? அவர் என்னை காப்பாத்தினப்பவும் சரி, கார்ல வந்தப்பவும் சரி, ரொம்ப பதட்டமா இருந்தாரு. உங்களை எப்படியாச்சும் காப்பாத்திடணுங்கிற தவிப்பு அவர் முகத்துல இருந்ததை நான் பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இல்லனா இப்படி ஒரு புருஷன் உங்களுக்கு கிடைப்பாரா?